சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் காங்கிரஸ் ஐவர் குழு சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதலமைச்சருடன் காங்கிரஸ் ஐவர் குழு சந்திப்பு நடைபெற இருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சு நடத்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் குணசேகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த சந்திப்பில் பேச இருக்கிறாங்க? சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சற்று நேரத்திற்கு முன்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். தற்பொழுது காங்கிரசினுடைய பொறுப்பாளர்கள் 5 பேர் கொண்ட இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் குழு தற்பொழுது அறிவாலயத்திற்கு வருகை தந்து முதலமைச்சரோடு தற்பொழுது பேசி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 5 பேர் கொண்ட குழுவினர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் செல்வ பெருந்தகை, எம்.என். ஹெக்டே, நிவேதித் ஆல்வா மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அந்த ஐவர் குழுவினர் தற்பொழுது முதலமைச்சரோடு சந்தித்து பேசி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது குறித்தான உறுதி செய்யப்படுவதற்குண்டான இறுதி முடிவு இன்று எடுப்பதற்காக முதலமைச்சரை சந்தித்து வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் தேர்தல் தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ளவும், அதே போன்று தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதற்கும் திமுக சார்பில் உயர் நிர்வாகிகள் தலைமையில் ஒரு குழு, நிர்வாகிகள் தலைமையிலும் அதே போன்று மூத்த அமைச்சர்கள் தலைமையிலும் குழு அமைக்கப்படும். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்பது குறித்து அப்பொழுது உறுதி செய்யப்படும். அதற்கு முன்பாக இன்றைய தினம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெறுவது குறித்து இன்றைய தினம் இறுதி முடிவெடுப்பதற்காக ஒப்பந்தம் உறுதி செய்யப்படுவதற்கான அந்த முடிவு சந்திப்பாக இன்றைய தினம் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சந்திப்பின் முடிவில் செல்வ பெருந்தகை மற்றும் உள்ளிட்ட இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய 5 பேர் கொண்ட அந்த குழுவினர் செய்தியாளர்களை கூட்டாக சந்திப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட இருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.